அடடா, எவ்வளோ அருமையான திட்டம் இது. E30 அப்படிங்கிற ஃபியூலை பிளெண்ட் பண்ணி, அதாவது எத்தனால் பெட்ரோல் மிக்சிங் இப்போ 20% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து 30% கொடுக்கறதுக்கு 2030 வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. 2030க்குள்ள E30யும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் E20க்கே வந்து நிறைய பேர் வந்து சுவிட்ச் ஆகல. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸசிவான டாக்ஸஸ், அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட பைக் அதுக்கப்புறம் கார்களுக்கு விலை ஏற்றிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸோட விலை ஏறுது, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் விலை ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 3 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட பைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும், அதாவது 100 சிசி பைக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், 500 to 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமமாக ப்ரைஸ் வந்து ஏற்றுறாங்க. அதுவே கார் பார்த்தீங்கன்னா 20லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்குமே ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு காரும் பைக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் புது வெஹிக்கிள் வாங்குறது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற டைம்ல ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். அப்படியே வாங்கக்கூடிய காராக இருந்தாலும் இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு கார் எடுத்திருக்காரு E20 ஃபியூல் சப்போர்ட்டோட, இப்போ 2030க்குள்ள E30 வருது அப்படிங்கும்போது E20யும் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா E30 தான் எல்லாமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து கம்பெனிகள் வந்து போயிட்டு இருக்கும். அப்போ இன்னும் சில ப்ராப்ளங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான பிரச்சனையே இருக்கு. E30 கொண்டு வரது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனால் பிளெண்டோட பெட்ரோலை கொடுக்கறது உண்மையாலுமே நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு நல்லா சொல்ல மாட்டேன். ஏன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அதுக்கப்புறம் ப்ரைஸஸ் வந்து குறையுது. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஃபியூல்லேருந்து, அதாவது க்ரூட் ஆயிலிருந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் கம்மியாக வந்து இறக்கிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்நிய செலவாணி நிறையவே மிச்சமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுனாலும் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றி நிறைய வண்டிகளை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். EV வெஹிக்கிள்ஸை பற்றி பேசும்போது கூட நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். EV ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ EV ரேஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நடக்குதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் புது புது டெக்னாலஜிஸ், புது புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும், பேட்டரிஸ் வரும், சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா EVயில் அடாப்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சேம் இப்போ E30யில் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணி ஆகணும். காரோட விலை, பைக்கோட விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ 100 சிசி பைக்கே பார்த்தீங்கன்னா நெருக்கி தொற்றுது 1 லட்ச ரூபாய் ஆயிருது வண்டி வந்து கையில் எடுக்கும்போது. ஒரு 100 சிசி பைக்கை சொல்கிறேன். மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கக்கூடிய வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா XL100 தான். அதுவே பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது இப்போ இருக்கிற நிலவரத்தை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிறது ஆன் ரோட் ப்ரைஸில் சொல்கிறேன். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் வண்டியை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இப்போ E20 கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மைனரான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேனே தவிர மேஜராக எல்லாருமே பார்த்தீங்கன்னா E20க்கு வந்து சப்போர்ட் பண்ணி மாறினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு எக்கனாமியில் நிறைய இடத்துல நம்ம அடி வாங்கியிருக்கிறோம். அதனால் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது அப்படிங்கிறது இப்போதைக்கு சான்ஸே கிடையாது. அது இன்னும் 5 வருஷம் போகும்போது கண்டிப்பாக வாய்ப்பு சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சத்துக்கு விற்கிற வண்டி இன்னொரு 5 வருஷம் போகும்போது அந்த வண்டியோட விலையே நெருக்கி 8லிருந்து 9 லட்சம் ரூபாய் தொற்றும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ போகிற விலைவாசி எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வண்டி மாற்றணும். இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் வண்டி எடுத்துருக்காரு, 5 வருஷம் கழிச்சு மாற்றணும் அப்படிங்கும்போது அதுவும் இங்கே ஒரு நடைமுறை சிக்கலாக தான் வந்து நிற்குது. அதனால E30 அப்படிங்கிற ஃபியூலை வந்து நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸாவது அதுக்கான பஃபர் டைம் வந்து கொடுக்கணும். அதை மேனேட்டரி பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கும் அதுக்கு நிறைய டைம் வந்து எடுக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 இயர்ஸாவது கண்டிப்பாக. ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே நிறைய வண்டி பழசாயிரும். அதுக்கப்புறம் வண்டியை மாற்றணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போக முடியுமே தவிர இந்த 5 இயர்ஸ் டார்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு டார்கெட்டாக தான் நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.